காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஆனந்தம் செட்டியார் அப்படிங்கிற ஒரு பக்தரை பற்றி நாம் பெரியவர் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம். ஆனந்தம் செட்டியார்னு சொல்லும் பொழுதே அவர் எந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு புலனாகி இருக்கும். பொதுவாக செட்டியார்களை செட்டிமார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். செட்டும் சீருமாக வாழ்பவர்கள், அதாவது சிக்கனமாகவும் இருப்பார்கள், அதே நேரத்தில் எல்லா விதமான சிறப்புகளையும் கொண்டிருப்பார்கள். செட்டு சீரு இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு சொல் தான் செட்டியார். இவர்கள் ஆதி காலத்தில் சமணர்களாக இருந்து அதற்கு பிறகு சைவத்திற்கு மாறியவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இவர்களில் பலவிதமான பிரிவுகளும் உண்டு. அதில் நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அதாவது நகரங்களுக்கு சென்று அங்கே வர்த்தகம் புரிந்து அதன் மூலம் வருகின்ற வருவாயை கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள். நகரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எதிலிருந்து வந்ததுன்னு சொன்னா, பரபரப்பாக அங்கே எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கும். ஒரு கிராமத்துக்கு போனால் அமைதியாக இருக்கும், கிரமம் ஒரு வரிசையில் இருக்கும், வயல் இருக்கும், தோட்டம் இருக்கும், அதுக்கு நடுவில் குடிசை இருக்கும், இப்படி எல்லாமே ஒரு கிரமத்தில் இருக்கும். கொல்லைப்புறத்தில் பசுக்களை கட்டியிருப்பார்கள், ஒரு குளம் இருக்கும், இப்படி எல்லாமே மனித வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் இருக்கும், ஒரு பெரிய அமைதி இருக்கும். கிரமப்படி ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகளெல்லாம் அங்கே வரிசையாக இருக்கும். பசியாற்றுவதற்கு வயல், தாகம் போக்குவதற்கு குளம் அல்லது குட்டை அல்லது ஆறு, அதற்கு பிறகு அங்கே ஊர் எல்லையில் தொடக்கத்தில் ஒரு கோயில், கிழக்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் கட்டாயமாக ஒரு சிவன் கோயில், ஒரு பெருமாள் கோயில், இப்படி ஒரு கிரமத்தோடு எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே கிராமம், கிரமம் அப்படிங்கிறது தான் கிராமம் அப்படிங்கிற பேராக மாறியது. நகரம் இதற்கு அப்படியே நேர் எதிரானது. பலவிதமான செயல்பாடுகள் நகரத்தில் பரபரன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பரபரப்பான நகரம் இருக்கிறது அல்லவா, அந்த நகரங்களிலே சென்று நகரங்களுக்கு சென்று வர்த்தகம் செய்து, அந்த காலத்தில் பல நகரத்தார்கள் கப்பல் ஏறி பர்மா, ரங்கூன், மலேசியா, இப்படி பல நாடுகளுக்கு கப்பலில் பயணம் செய்து வர்த்தகம் செய்து பொருள் ஈட்டியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே வந்தவர் தான் பட்டினத்தார். ஆக செட்டியார்களில் நகரத்தார் அப்படிங்கிற அந்த பிரிவினர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பெயர் காரணத்தை சொன்னேன். அந்த நகரத்தார் வகுப்பை சார்ந்தவர் தான் ஆனந்தம் செட்டியார். இவர்கள்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, வர்த்தகம் மட்டும் அல்ல, இவர்கள் மிகப்பெரிய இறைபக்தி உடையவர்கள். அநேகமாக நீங்கள் இன்றைக்கு நகரத்தார்கள் குடியிருக்கிற காரைக்குடி பக்கம் போனால் அவர்கள் வசிக்கிற ஊர்களில் எல்லாம் ஒரு கட்டாயமா ஒரு சிவாலயத்தை பார்க்கலாம். அதே போல அவர்கள் பேனா எடுத்து எதை எழுதுவதாக இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் சுழியிட்டு சர்வம் சிவமயம் என்று எழுதிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் மற்ற விஷயத்தை எழுத தொடங்குவார்கள். அநேகமாக எல்லா செட்டியாருமே நெற்றியில விபூதி தரித்திருப்பார்கள். கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலையும் நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் அவர்களுடைய தனித்த அடையாளங்கள். அதே போல தர்மமும் அவர்களிடம் காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதனால பெரியவருக்கு அவர்களை ரொம்ப பிடிக்கும். மடத்திற்கு அவர்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதே போல பெரியவர் நகரத்தார் வசிக்கின்ற பகுதிகளுக்கு அங்கே தங்கும் பொழுது அவர்கள் ரொம்ப பிரீத்தியாக வரவேற்று பெரியவரிடம் ரொம்ப பக்தியும் நெருக்கமும் காட்டுவார்கள். அந்த வகையில் ஆனந்தம் செட்டியார் பெரியவர் பால் ரொம்ப பெரிய பக்தி கொண்ட ஒருவர்.
அவர் வந்து மடத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னாலே மடத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஆனந்தம்னு சொல்ல மாட்டாங்க, அனந்தம் அப்படின்னு சொல்லுவார். அனந்தம் செட்டியார் அப்படின்னா மடத்துல எல்லாருக்கும் தெரியும். சும்மாவே வரமாட்டார், ஏதாவது மடத்துக்கு கொண்டு வருவார். பெரியவரை பார்த்த உடனே அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து இடுப்புல துண்டை கட்டி கொண்டு ரொம்ப பணிவாக மறந்து பெரியவர் சொல்வதை கேட்பார். குரு மேல அவ்வளவு பக்தி, தர்ம சிந்தை, குரு பக்தி, வாழ்க்கையில் நேர்மை. அப்ப யாருக்கு தான் அவரை பிடிக்காமல் போகும்? அப்படிப்பட்ட அந்த ஆனந்தம் செட்டியார் ரொம்ப பெரிய அளவில் இறை பக்தி மட்டுமல்ல, அவர் வந்து வாழ்க்கை மேலேயும் அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் அறுப்பு வந்து விட்டு, மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமும் வந்து விட்டது. வயசாகும் போது ஒரு 60-65 கடந்து விட்ட நிலையில சம வயசுல நம்ம வயசுல இருக்கக்கூடிய நண்பர்கள் இறந்து போவார்கள், உறவினர்கள் இறந்து போகும் பொழுது நம்மளை அறியாமல் நமக்கு எப்பொழுது சாவு வரும், அது எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்துடும். நம்ம வந்து அதை நினைத்து பார்ப்போம். நினைச்சு பார்க்காம அதை கடக்கவே முடியாது. ஏன்னா வயசாச்சு. இளம் பிராயத்தில் அதெல்லாம் தோன்றாது. ஒரு 50 வயசு வரையிலும் நமக்கும் சாவு வரும், நாம் ஒரு நாள் இறப்போம்ங்கிறத கருத்தளவில் தான் ஏற்றிருப்போமே தவிர உணர்வு ரீதியாக நம்ம அதை பற்றி நினைச்சே பார்க்க மாட்டோம். அதுக்கெல்லாம் எவ்வளவோ நாள் இருக்கு. ஒருவேளை நாளைக்கே நமக்கு மரணம் இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். இருந்தாலும் மனம் நிச்சயமா முதுமையில தான் நமக்கு மரணம் அப்படின்னு உறுதியாக நம்பும். அப்படிப்பட்ட முதுமைக்கு போயிட்ட பிறகு அது எப்பொழுது, அது என்றைக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு இருக்க அது நினைக்கும். குறிப்பாக உற்றார் உறவினர் நண்பர்கள் மரணிக்கும் பொழுது தனக்கு எப்படியோ அப்படின்னு நினைக்கும். நினைத்த மாத்திரத்தில் கூடவே இன்னும் பல கிளை கேள்விகளும் வந்துடும். என்ன, இறப்புக்கு பிறகு என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தானே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம ரகசியமா யாருக்கும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகள் எல்லாம் உள்ள இருந்து குத்தும். நிச்சயமா நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு. அப்போ மனசு சமாதானம் சொல்லும். யார் தப்பு பண்ணல, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? அதெல்லாம் அறியாமல் செய்தது தானே, நாம் நிச்சயமாக அதற்கு மன்னிக்கப்படுவோம். நம்ம எவ்வளோ பக்தி சிரத்தையோடு இருக்கோம், அந்த புண்ணியம் கை கொடுக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்கும். இப்படி ஒரு தர்க்கம், இப்படி ஒரு போராட்டம் மனசுக்குள்ள இருக்கும். ஆனந்தம் செட்டியாரிடமும் அது இருந்தது. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவர் மனமறிந்து ஒரு பாவமும் செய்ததில்லை. ஆகையினால நிச்சயமா இறைவன் நமக்கு நற்கதியை தருவான், மீண்டும் பிறக்காத ஒரு தன்மையை தருவான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை பெரியவரும் உறுதிப்படுத்தினார். பெரியவர்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு தப்பா எதுவும் நடந்துராது சாமி அப்படின்னு சொல்லுவார். நான் செஞ்ச புண்ணியம் நீங்க வாழற காலத்துல நானும் வாழுகிறேன். நான் செய்த புண்ணியம் உங்களை தரிசனம் செய்து நீங்கள் பூஜை செய்வதையெல்லாம் கண்ணார பார்க்கிறேன். நான் செய்த புண்ணியம் உங்களோட பேசுகின்ற பாக்கியம் எனக்கு. நான் செய்த புண்ணியம் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்றது. உங்க ஆசி வீண் போகுமா அப்படின்லாம் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் மனம் விட்டு ஸ்லாகிப்பார். ஒரு முறை ஆனந்தம் செட்டியார் மடத்துக்கு வந்தபோது பெரியவர் சொல்றார், நீங்க காரைக்காலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். போயிருக்கேன் சாமி அப்படின்னு. உடனே காரைக்கால் அம்மையாரே தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். நன்றாக தெரியுமே, எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பெருமை கூட எனக்கு உண்டு அப்படிங்கிறார். பெண் சிவனடியார்களில் வைஷ்ணவத்தில் ஒரு ஆண்டாள் அப்படின்னு சொன்னா சைவத்தில் காரைக்கால் அம்மையார். அந்த அம்மையார் திருவாலங்காட்டிலே தான் அவர்கள் ஐக்கியமானார்கள் இறைவனிடம். பெரியவர் என்ன சொல்றார், ஆனந்தம் செட்டியாரை பார்த்து, நீங்க திருவாலங்காட்டுக்கு போயிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். இல்ல போனதில்லைன்னு. முதல்ல போங்கோ, இப்பொழுதே போங்கோ அப்படிங்கிறார். பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்னது மாதிரி அவர் சொல்லி அதை இவர் கேட்காம இருந்திருக்கார். இவரும் திருவாலங்காட்டுக்கு போகிறார். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதார வணங்குகிறார். குளத்தங்கரையில அப்படி உட்கார்றார். உட்கார்ந்து பெரியவர் சொன்னபடி செய்துட்டோம் அப்படிங்கிறார். நெஞ்சை ஏதோ அப்படியே கரிப்பது போல் இருக்கிறது. அப்படியே அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது.
அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிய வருகிறது ஏன் திருவாலங்காட்டுக்கு பெரியவர் போகச் சொன்னார் அப்படிங்கிறது. பெரியவருக்கு தன்னுடைய திருஷ்டாந்தத்தில் தெரிந்திருக்கிறது. அவரும் முக்தியை ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக கருதி கொண்டிருந்தார். அதனால திருவாலங்காட்டுக்கு போய் அவருடைய சமூகத்தை சார்ந்த காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி சித்தி கிடைத்ததோ அதே போல அவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுத்தான் கையை அப்படி அந்த பக்கம் காமிச்சார். ஆனந்தம் செட்டியாரும் அங்கு போய் அந்த இறைவனை வணங்கின நிலையில் மிக அமைதியாக அவருடைய உயிர் இருக்கிறது. ஒரு செடியிலிருந்து ஒரு பூ தானா உதிர்ந்து கீழே விழுவதைப் போல அவருடைய உடலை விட்டு பிரிந்தது. அதற்கு பிறகுதான் பெரியவர் ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் காரணம் தெரிந்தது. பெரியவருடைய தீர்க்க தரிசனத்தையும் எல்லோரும் வியந்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.